மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த டெட் பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ மேஜர் கையில் எடுக்கிறீங்க. சார் லாங் கேப் ஆகிடுச்சு சார், எப்போவோ பண்ணது யூஜி பிஜி, இப்போ எல்லாத்தையும் எடுக்கணுன்னா சிரமமாக இருக்குது சார். ஆனாலும் உங்கள் வீடியோ பார்த்தா எல்லாமே இவ்வளோ எளிமையாக இருக்கே, ஈஸியாக படிச்சிடலாம் போல் இருக்கேன்ற தன்னம்பிக்கை எனக்கு வருது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, எங்கள் வீடியோ கொடுக்கறதுக்கான நோக்கமே உங்களை படிக்க வைக்கணுன்றது மட்டும்தான். நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணலைங்க, அது ரெண்டாம் பட்சம். சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறோம்ல, எவ்வளோ புத்துணர்வோடு நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்றத ஒரு நொடியும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நிறைய பேர் வந்து கரெக்ஷன் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து சேட் பண்ணுறீங்க, என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. சில நேரங்கள் பிஸியாக இருந்துட்டேன்னா ரிப்ளை கொடுக்காமல் இருப்பேன். திருப்பி ஒரு ரிமைண்ட் பண்ணிங்கன்னா நான் நிச்சயமாக பதில் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ சேட்டு, நிறைய பேர் கால் பண்ணுவீங்க. நிறைய பேரோட கால் பிக் பண்ண முடியாது. வருத்தப்படக்கூடாது யாரும், தயவுசெய்து வருத்தப்பட வேண்டாம். திருப்பினும் கூப்பிட்டிங்கன்னா நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பி கூப்பிடுவேன். அப்படி இல்லைனாலும் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் நினச்சா எப்பேற்பட்டவனையும் தூக்கிட்டு போய் உச்சியில் உட்கார வைக்கலாம். இல்லை எவ்வளோ திறமையானவனாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர் நினச்சா தூக்கிட்டு போய் குப்பையிலையும் எரிஞ்சிடலாம். ஸோ தயவுசெய்து உங்களோட நல்ல ஆதரவு எங்களுக்கு தேவை அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றது தான் எங்களோட கனவு. எல்லாரோட பேசும்போதும் என்ன தோணுதுன்னா, சார் டச் விட்டு போச்சு, படிக்க முடியாதுன்னு நினச்சேன், இல்லை படிச்சிடலாம் போல் இருக்குன்ற தன்னம்பிக்கை உங்கள் வீடியோ தருது சார் அப்படின்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்காக மட்டும்தான் எங்களோட உழைப்பு, வேறு எதுக்காகவும் இல்லை. நம்ம படித்ததை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமே, விடுங்க, யாராவது ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு சொல்வோமே, அப்போ நல்லா அவங்களாவது சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட்டோமே, அந்த ஒரு தாட்டில் இருங்க. நான் என்னன்றேன்னா, நீங்களே அடித்து காட்டுங்கன்றேன். எக்ஸாமில் நாங்கள் 6000 ப்ராக்டிஸ் கொஸ்டின் தரோம், அதை அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போய் எக்ஸாம் வின் பண்ணிடலாங்கன்றேன். உங்களுக்கு பாட புரிதல் வேணும்னா இந்த 10 புக்லெட் ஹேண்ட் ரிட்டன் காப்பி தரேன் இல்லையா, 2500 ரூபாய்க்கு உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். இது ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு சமங்க. 10,000 ரூபா கொடுத்தாலும் தகும், அந்த மாதிரியான மெட்டீரியல் இது. யூனிட் வைஸ் 4 இயர் இன்டெக்ரல் கேல்குலஸு, சில இன்டெகிரேஷன்லாம் அதில் போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் இன்டெகிரேஷனை. 4 இயரில் முக்கியமான ப்ராப்ளம் இதெல்லாம் கேட்பாங்கன்ற ப்ராப்ளம் பார்த்து 4 இயர் சீரிஸ் அண்ட் 4 இயர் இன்டெகிரல்ஸில் போட்டிருப்பேன். அது 4 இயரில் நல்லா பார்த்துங்க. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை அடின்னு அடித்து வச்சுருப்பேன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்குன்னே அந்த மெட்டீரியல் வாங்கணுங்க. அப்படிப்பட்ட மெட்டீரியல் அது. அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமானதாக ப்ராபபிலிட்டியில் சூப்பராக கொடுத்துருப்பேன். அப்படி டேஸ்ட் பார்த்து கொடுத்துருப்பேன். அதில் எந்த ப்ராப்ளமும் விடாதீங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்து பொறுக்கி எடுத்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த புக்லெட், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு புக்லெட்டு, அது வீடியோவில் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். அந்த புக்லெட்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. ஒரு 10 புக்லெட் வரும், 8 யூனிட் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். 8 யூனிட்டும் 10 புக்லெட்டாக வந்து இறங்குது. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 3 புக்லெட்டாக போட்டேன், அதனால் 10 ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் எது வந்து மிஸ் ஆகுதோ பார்த்து நான் அதையும் ரெடி பண்ணி தந்துடுறேன். இதில் உங்களுக்கு எது ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னா, மெக்கானிக்ஸ் வந்து சார் நீங்கள் மெக்கானிக்ஸ் எங்களுக்கு இன்னும் ரெடி பண்ணியே தரலை அப்படின்னு உங்களுக்காக மெக்கானிக்ஸுக்கு வெறித்தனமாக கொடுத்த புக்லெட் அது. அதே போல் ஆப்ரேஷன் ரிசர்ச் வேணும்னாங்க, ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்கும் புக்லெட் போட்டாச்சு. அது புக்லெட்டை கையில் வச்சுக்கிட்டா போதுங்க, அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் பேசிக்காக நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பேன். அதோடு நிறுத்திட மாட்டேன், இன்னமும் கொடுப்பேன். அப்புறம் இதுக்கு அடுத்த லெவல் தான் 6000 எம்சிக்யூஸ். 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் போஸ்ட்டில் உட்காந்துடலாங்க. சரிங்களா? பாடத்தை புரிஞ்சுன்னு படிங்க. டவுட்ஸ் நிறைய பேருக்கு வருது, நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்ணாமல் ஃப்ரீ டைமில் நான் எப்பப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற அளவுக்கு எப்பவும் டச்சில் இருங்க. எந்த சந்தேகம் வேணாலும் கேட்கலாம். எந்த பாடத்துலேருந்து வேணாலும் கேட்கலாம், எந்த மாதிரியான சந்தேகம்னாலும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சால் அப்படியே சொல்ல போகிறேன். தெரியாத பட்சத்தில் புத்தகத்தை எடுத்து ரெஃபர் பண்ணிட்டோ, இல்லை நிறைய எங்கெங்கேயா சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு பதில் சொல்லியோ நிச்சயம் உங்களுக்கு புரிகிற வண்ணம் சொல்வேன். அதுதான் அதில் ஹைலைட். உங்களுக்கு குழப்பி விடுறது நம்ம வேலை இல்லை. ஆமாம்ல அப்படின்னு தெளிவு தரணும். ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா, இந்த கேள்வி போய் நம்ம கேட்டிருக்கோமே, இவ்வளோ ஈஸியானது இல்லை இது அப்படின்னு நீங்களே உங்களை என்ன பண்ணிக்கணும், ஆசுவாசப்படுத்திக்கணும். இது இவ்வளோ எளிமையான கேள்வி, இதை போய் நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு தோணணும். உங்களுக்குள்ளே உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு பதில் இருக்கும், ரிப்ளைக்கு இருக்கும். ரைட்? இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து மெக்கானிக்ஸில் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மெக்கானிக்ஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் விட்டோம். ரெகுலராக நிறைய வீடியோ கொடுத்துட்டோம். ஒரு சில வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாபிக் விட்டுருந்தேன் எடுக்காமல், அதெல்லாம் பார்த்து இப்போ கொடுத்துட்டு வரேன். தொகுத்து கொடுத்துடணும் எல்லாத்தையுமே அப்படின்னு பார்த்து கொடுத்துட்டு வரேன். இப்போ மெக்கானிக்ஸில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, யூனிஃபார்ம் ரிஜிட் பாடிஸ்க்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்கிறது விதவிதமான சிஸ்டம் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் பார்த்த உடனே சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுக்கு இது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுக்கு இது அப்படின்னு பார்த்த உடனே சொல்லணும். அந்த மாதிரி பார்த்து இப்போ கொடுத்துட்டு வரோம். இப்போ பாருங்கள் இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு. ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஏ யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் லேமினா.
ரெக்டாங்குலர் லேமினா ஒன்று இருக்குது, அதோடைய லென்த்து 12 சென்டிமீட்டர், பிரெத்து 6 சென்டிமீட்டர். அப்போ அது ரெக்டாங்குலர் லேமினாவில் பேஸு பி, பிரெத்து ஏ. இப்போ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா, சார் ரெக்டாங்கிளுக்கு தானே கேட்குறீங்க, இதோ சொல்கிறேன், b/2, a/2 சார். இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ இங்கே வந்து பி வேல்யூ 12, ஏ வேல்யூ 6, அவ்வளோதான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளமுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜி ஈக்குவல் டு b/2, a/2. ஜென்ரல் ஃபார்முலா தெரியணும், அப்புறம் தான் நம்ம கேட்ட ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்லணும். சரிங்களா? ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது, ஜென்ரல் ஜென்ரல் டெஃபினிஷன் தெரியணும், ஃபார்முலா தெரியணும். பி வேல்யூ 12, இதோ இருக்கு பாருங்கள் 12. ஸோ இங்கே வந்து 12, ஏ 6, பிரெத்துன்னா 6 இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது லென்த்து 12, அப்படியே இதில் கொண்டு வந்து போட்டுருங்க. 12/2, 6/2, அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணுறோம். கட் பண்ணால் 6, 3, 6,3ங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி. 6,3ன்றது இங்கே எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி, ரைட். சார் இந்தமாரி ரெக்டாங்குலர் லேமினா இல்லாமல் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்தா அதுக்கு சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். சர்க்கிளுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த சாதாரணமான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் அதுக்கு எங்கே இருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதுவும் சொல்லிட்டேன். ஒரு யூனிஃபார்ம் ராடு லென்த்து இவ்வளோ எல் லென்த்து உள்ள யூனிஃபார்ம் ராடுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும், அதுவும் சொல்லிட்டேன். இந்தமாரி ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்ன்ட்டு ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ இன்னும் இருக்கிறதும் பார்த்து சொல்லின்னு வரேன். இப்போ இங்கே பாருங்கள், சர்க்கிளுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட சென்டர் பாயிண்டில் இருக்கும் சர்க்கிளுக்கு. சரிங்களா? இப்போ சர்க்கிள் கொடுத்துட்றாங்க, ரேடியஸ் 6 எவ்வளோன்னு கொடுத்துட்டு அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது சர்க்கிளோட சென்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். சென்டர் என்னமோ அந்த சென்டரில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும், ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். ரெக்டாங்குலர் லேமினா, அந்த ரெக்டாங்குலர் லேமினா எப்படிப்பட்டதுன்னு கொடுத்துட்றாங்க. 10x8 உள்ள ஒரு ரெக்டாங்கிள் ஹஸ் ஏ சர்க்குலர் ஹோல். அதில் ஒரு ஹோல் இருக்குது, ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஹோல். த சென்டர் ஆஃப் த ஹோல் இஸ் 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் எட்ஜ் அண்ட் 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பாட்டம் எட்ஜ். ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லேமினா. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மொத்த அமைப்பை நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இது ரெக்டாங்கிள், இதில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் எங்கே இருக்குதுன்னு கிளியராக சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்கன்னா, இந்த லெஃப்ட் எட்ஜிலிருந்து சென்ட்ரு, சர்க்கிளோட சென்ட்ரு 3 சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ இந்த பாட்டம் எட்ஜிலேருந்து சென்ட்ரு வந்து 4 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அந்த சென்ட்ரு எதோட சென்ட்ரு? அந்த ஹோலோட சென்ட்ரு. இந்த ஹோல் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர், ரைட். இது எல்லாமே அளவு கொடுத்துட்டாங்க. இப்போது இது நீளம், அதாவது லென்த்து வந்து 10 சென்டிமீட்டர். எதுக்கு? இந்த ரெக்டாங்கிளுக்கு. பிரெத்து 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதாங்க இந்த ஹோல் இருக்குது. இது வந்து ஒரு ஓட்டை உள்ள இந்த ரெக்டாங்குலர் லேமினா. இப்போ இதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த அமைப்புக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்ல முடியும். எல் ஷேப் இருந்தால் அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? எல் ஷேப்பில் உள்ள எந்த ஒரு அமைப்புக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும்? டி ஷேப்பில் உள்ள எந்த ஒரு அமைப்புக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? இந்தமாரி ஒரு ஆனுலர் ரீஜியன், இந்த மாதிரி ஒரு ஆனுலஸ் இருக்குது, இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? எல் ஷேப்பு, டி ஷேப்பு, எல் ஷேப் லேமினா, டி ஷேப் லேமினா, ஆனுலஸ் லேமினா, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? அடுத்து சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும். அப்படியே பார்த்த உடனே சொல்லணும். சரிங்களா? டக்குன்னு சொல்லணும். இப்போ இந்த அமைப்புக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, சரிங்க. இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், A1 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். A1 என்னென்ன? ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? 10x8. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். A2 கண்டுபிடிக்கிறேன். அந்த சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா இல்லையா? பை அப்படியே இருக்கட்டும்.
ஆர் வேல்யூ 2 இப்போ தான் கொடுத்தாங்க, கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க பாருங்கள், ரேடியஸ் 2. இப்போ 2 போட்டு 2 ஸ்கொயர் 4, அப்போ 4 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சார் இப்போ இந்த A1 A2லாம் எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறீங்க? சொல்கிறேன். இது வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா, சர்க்கிளோட ஏரியா. இப்போது ரெக்டாங்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறேன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு, இப்போ தான் சொன்னேன், ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்தா அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அது பை 2, A பை 2. பின்றது பேஸு, பிரெத்து B, ஏங்கிறது இந்த லென்த்து B, பிரெத்து A, ரைட்? அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. B பை 2, A பை 2. லென்த்து L பை 2, B பை 2 அப்படி கூட எழுதிங்க. இதுதான் ஃபார்முலா. இப்போ B வந்து 10, அப்போ 10 பை 2 5. இது வந்து 8 பை 2 4. இவ்வளோ தாங்க. இதுக்கு ரெக்டாங்கிளோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் சர்க்கிளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன? சென்டர் என்னங்க பாருங்கள், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த சென்டர் வேணும்னா பாருங்கள், எக்ஸ் லென்த்து ஒய் லென்த்து தான் இந்த பாயிண்ட்டு இல்லையா? எக்ஸ் லென்த்து இது பாருங்கள் 3, இந்த 3 தான் இதுவும் இல்லையா? இப்போ 3,4 தான் இந்த பாயிண்ட்டு சென்டர், 3,4. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி சர்க்கிளுக்கு எப்பயுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர்னா இந்த சர்க்கிளுக்கு சென்டர். அப்போ சென்டர் வந்து இங்கே 3,4. சார் நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த ஹோல் அமைப்புக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்டுட்ருக்கேன். நீங்கள் என்னடான்னா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க, சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க, இந்த ரெக்டாங்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறீங்க, சர்க்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறீங்க. இந்த 4 நான் கேட்கலையே. இந்த 4 இருந்தால் தாங்க நம்ம இந்த அமைப்புக்கே பாருங்கள், இந்த ஹோல் உள்ள ஒரு ரெக்டாங்கிள், இதுக்கே நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்ல முடியும். எப்படி நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு XCG அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா A1 x1 மைனஸ் A2 x2 டிவைடட் பை A1 மைனஸ் A2. அதே போல் YCG, இது எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒய் கோஆர்டினேட், அவ்வளோதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ ஒரு டோட்டல் அமைப்புக்கும் இந்த லேமினா இருக்கு இல்லையா, அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவல் டு XCG, YCG. இந்த XCGன்றது தான் இது, YCGன்றது தான் பாருங்கள் வேர் XCG இது, YCG இது. YCGன்னா A1 Y1 மைனஸ் A2 Y2 டிவைடட் பை A1 மைனஸ் A2. இவ்வளோ தான். இதில் போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம், ரைட்? இப்போ இதில் போடலாம். XCG ஈக்குவல் டு A1 என்ன 80, A2 என்ன 4π, அதில் அப்படியே போட போகிறோம். ஸோ 80 x1 பாருங்கள், இது x1 y1 x2 y2. இந்த ரெக்டாங்கிளோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது தான் இந்த x1 y1 எடுத்துக்கணும். அடுத்தது சர்க்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் தான் x2 y2 எடுத்துக்கணும். அதுதான் இது நோட்டேட் பண்ணுது. அதை கொண்டு வந்து அப்படியே இங்கே குறிச்சிக்கிறேன். x1 வந்து 5 மைனஸ் A2 என்ன A2 4π, இந்த ஒரு பாருங்கள் 4π இன்ட்டு x2 என்ன 3, இந்த ஒரு பாருங்கள் 3. அப்படியே அந்தந்த வேல்யூ அங்கங்கே போடுறேங்க. பை A1 என்ன A1 வந்து 80 மைனஸ் A2 என்ன 4π, ரைட்? இப்போது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 400 மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா 12π டிவைடட் பை 80 மைனஸ் 4π, ரைட்? ஸோ இதை நம்ம மொத்தமாக இந்த பை வேல்யூலாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5.37 சம்திங் வரும். இதுதான் நம்ம இந்த XCG. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், அப்படியே விட்டுறாதீங்க. இது ஈஸி தான் சிம்பிளிஃபை பண்ணுறது இல்லையா? பை வேல்யூ 22/7 போட்டுங்க, இல்லை 3.14 போட்டுக்குங்க. இப்போ இதுலேயும் பாருங்கள், A1 வந்து 80 இன்ட்டு Y1 வந்து இங்கே இருக்கு பாருங்கள் 4 மைனஸ் A2 வந்து 4π இன்ட்டு Y2 வந்து 4 டிவைடட் பை A1 மைனஸ் A2. A1 வந்து 80 மைனஸ் A2 வந்து 4π. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால்
16 pi divided by 80 minus 4 pi. ரைட், இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 வரும். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், அப்படியே விட்டுறாதீங்க. YCG இது. இப்போது இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா therefore the center of gravity of given lamina, given annulus சொல்லக்கூடாது, given rectangular lamina அப்படின்னு போட்டு, ஆனால் சாதாரண ரெக்டாங்கிள் கிடையாது இது, அந்த ஹோல் உள்ள ரெக்டாங்கிள் இல்லையா, அதனால கிவன் சிஸ்டம் சொல்லணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் கிவன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடுறது தான் பெஸ்ட்டு. ஈக்குவல் டு 5.37, 4 இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேரி ஆகும். ஆப்ஷன் பி. ரைட், இவ்வளோ தாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், அப்படியே விட்டுறாதீங்க. இதையும் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வே ஃபாலோ பண்ண ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரைட், இப்போ இந்த மாடல் ப்ராப்ளம் ஒன்று தரேன், போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போட்டு அனுப்பியிருக்கீங்க, கரெக்டாக அனுப்புகிறீங்க. இப்போ இந்த ப்ராப்ளமுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும். இதை அப்படியே படித்து பாருங்கள். இப்போ போட்ட இந்த மாடல் தான் இது. இதில் இந்த எக்ஸ் சென்ட்ராய்டு, இந்த எக்ஸிஜி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதோ இதில் இந்த வேல்யூ மட்டும், இது மட்டும் சொன்னால் போதும். அதுதான் கேட்டிருக்காங்க கொஷினில். கண்டுபிடிச்சி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. இப்போ இது கூட நான் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிடுவேன். அந்த 2500 ரூபாய்க்கு வாங்குகிற அந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நான் கையாலே போட்ட ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணது என்னென்னலாம் இருக்கும். அதில் 4 இயர் இருக்கும். சார் நீங்கள் அனுப்புகிற புக்லெட்டு 10 புக்லெட்டில் என்னென்ன டாபிக்லாம் இருக்கும், முக்கியமானது தான் இருக்கும். எல்லாமே இருக்காது, வளவலன்னு இருக்காது. முக்கியமானது ரொம்ப அவங்களால் தவிர்க்கவே முடியாது அப்படின்றதெல்லாம் எது எதுன்னு பார்த்து பார்த்து சால்வ் பண்ணது. 4 இயர் இருக்கும். 4 இயர் கண்டிப்பாக இருக்கும். இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்கும். கண்டிப்பாக இன்டெக்ரல் கால்குலஸ் கொடுத்துருக்கேன். காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். இது யூஜிடிஆர்பிக்கு மட்டுமே போட்டது, பிஜி கிடையாது. பிஜிடிஆர்பி போட்டு தனியாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஓஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச் கொடுத்துருக்கேன். இது யூஜிடிஆர்பிக்குனே போட்டது ஓஆர் இது. சரிங்களா? பிஜிடிஆர்பியோட ஓஆர் கிடையாது இது. அப்புறம் ப்ராபபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சூப்பராக இருக்கும். எடுத்து படித்து பாருங்கள், நீங்களே சொல்வீங்க. ரைட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 1 2 3 4 5 6 இன்னும் 2 டாபிக் எதுன்னு தெரியல. மெக்கானிக்ஸ் தானே மெயின், அதுக்கு தான் இது போட்டதே. மெக்கானிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். ஆப்ரேஷன் ரிசர்ச்சு மெக்கானிக்ஸும் செம்மையாக இருக்கும். ப்ராபபிலிட்டி நல்லாயிருக்கும். காம்ப்ளெக்ஸ் இருக்கும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் 3 புக்லெட் வரும் இதிலே. இந்த 3 புக்லெட்டும் நல்லா பார்த்துக்கும். ரைட், இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்குது. 4 இயர் இருக்குது. மெயினாக அல்ஜிப்ரா வேறு லெவலில் இருக்குங்க. இது அல்ஜிப்ரா தான் நீங்கள் அவசியம் பார்க்கணும். சும்மா மெருகேற்றி வச்சுருப்பேன் அதை பாருங்கள். இப்போ 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 புக்லெட் தான், 8 டாபிக் தான், 10 புக்லெட் வரும். சரிங்களா? ஹேண்ட் ரிட்டன் காப்பி, டைப் பண்ண காப்பியில் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு சமம். ஜெராக்ஸ் காஸ்ட் இருக்குது, கொரியர் காஸ்ட் இருக்குது. அந்த கொரியரு ஜெராக்ஸ் பண்ணி கொரியர் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லோரும் இதை வாங்கி படிங்க. நீங்கள் வாங்கிட்ட பிறகு சார் ப்ராப்ளம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது சார், அப்படியே குழந்தை பிள்ளை சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டெப்பும் இருக்குது சார் சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.